Welcome to Ilm Easy Learn. So today we are going to discuss about the topic E-MOSFET, that is enhancement type MOSFET. So MOSFETல two types வந்து depletion type, enhancement type. இந்த previous video வந்து நம்ம depletion type டீடைல்டா explain பண்ணியிருக்கோம். more or less வந்துட்டு எல்லாமே சேமாக தான் இருக்கும், சில சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது இது வந்துட்டு MOSFETோட ஒரு டைப்பாக இருக்குது, மெட்டல் ஆக்சைட் செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டிமாஸ்ஃபெட் மாதிரி இதுவும் ஒரு வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ் தான். ஸோ டிமாஸ்ஃபெட்க்கும் அப்போ இமாஸ்ஃபெட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஃபிசிக்கல் சேனல் வந்துட்டு இருக்காது. ஸோ வந்து இதில் டிமாஸ்ஃபெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வந்து சோர்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் இன்பிட்வீன் இருக்கும். ஸோ அந்த சேனலை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேனல் பார்த்தீங்கன்னா கேட் வோல்டேஜுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெஷோல்டு வேல்யூக்கு மேலே எக்ஸீட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த சேனல் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து என்ஹான்ஸ்மெண்ட் மோடில் மட்டும்தான் ஒர்க் பண்ணும், டிப்ளீஷனில் ஒர்க் பண்ணாது. ஸோ இதோட சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம டிமாஸ்ஃபெட்லேருந்து ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுவோம். இதில் 3 டாட்டட் லைன்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஒரு டெர்மினல், இங்கே ஒரு டெர்மினல். ஸோ இந்த டெர்மினல் வந்து டி, இங்கே வந்து சோர்ஸ், தட் இஸ் ட்ரெயின் சோர்ஸ். தென் அகெயின் கேட்டுக்கு வந்துட்டு அனதர் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஜின்னு போட்டுருங்க. இதே நம்ம டிமாஸ்ஃபெட்டில் வந்து இந்த ஸ்ட்ரைட் லைனாக கொடுத்துருப்போம். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஃபோர்த் டெர்மினல் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எஸ். ஸோ என் டைப் சேனலாக இருந்ததுன்னா ஏரோ மார்க் இன்சைட் வரணும், பி டைப்பாக இருந்தால் ஏரோ மார்க் வந்து அவேல இருக்கணும். திஸ் இஸ் இ மாஸ்ஃபெட். ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டயக்ராமில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ என் சேனல் இ மாஸ்ஃபெட் அப்படிங்கும்போது நான் டி மாஸ்ஃபெட்டில் வந்து சேம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். நான் ஒன்ஸ் மோர் இதுலேயும் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா என் டைப் செமிகண்டக்டர் மெட்டீரியல் எடுக்கிறாங்க. ஸோ இந்த என் டைப் செமிகண்டக்டர் மெட்டீரியல் வந்து ஹைலி டோப்னா மோர் நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ வந்து எனக்கு இன்டியூஸ் பண்ணக்கப்புறம் அதிகமான கரண்ட் ஃப்ளோ இருக்கணும். ஸோ அதுதான் ரீசன். ஸோ இங்கே 2 என் டைப் மெட்டீரியல் வந்து எடுத்துட்டாங்க. இந்த 2 மெட்டீரியலுமே பி டைப் சப்ஸ்ட்ரேட்டில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ஃப்யூஸ் பண்ணும்போது இந்த பி டைப் சப்ஸ்ட்ரேட் மெட்டீரியல் எப்படி இருக்கும்னா இது வந்து லைட்லி டோப்டு மெட்டீரியலாக இருக்கும். இதே நீங்கள் வந்து டிமாஸ்ஃபெட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே இன்பிட்வீன் வந்து என் டைப் சேனல்னு ஒன்று இருக்கும், இங்கே லைன் ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் நான் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இது இல்லாமல் இருக்கும் போது தான் இது வந்து இ மாஸ்ஃபெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மெட்டீரியல் வந்து நெக்ஸ்ட் லேயராக நான் வந்து SiO2 கொடுக்குறேன். அதாவது இது வந்து ஒரு இன்சுலேட்டட் மெட்டீரியல். SiO2னா சிலிகான் டை ஆக்சைடு. ஸோ எனக்கு எந்த செமிகண்டக்டர் மெட்டீரியலில் கண்டக்ஷன் கொடுக்கணும், எங்கே பிளாக் பண்ணணும் அப்படின்ற கண்ட்ரோலுக்காக தான் இந்த SiO2 நான் கொடுக்குறேன். இந்த 2 என் டைப் மெட்டீரியல் இருக்கு அந்த செமிகண்டக்டர் மெட்டீரியல், ஸோ இதில் மட்டும்தான் எனக்கு கண்டக்ஷன் நடக்கணும் அப்படின்றக்காக இந்த டை-ஆக்சைடு லேயருக்கு நடுவில் வந்து ஒரு மெட்டலை இன்ஃப்யூஸ் பண்ணி அந்த மெட்டல் அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து ஒரு மெட்டல் கான்டாக்டாக கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எண்லையும் ஒரு மெட்டல் கான்டாக்ட் வெளில எடுத்து வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த 2 கான்டாக்டுமே ஒரு டெர்மினலாக கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து சோர்ஸ்ன்ற ஒரு டெர்மினல், இங்கே ட்ரெயின்னு ஒரு டெர்மினல். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட் அப்படின்ற ஒரு டெர்மினலுக்கு ஸோ இங்கே சிம்பிளி ஒரு மெட்டல் கான்டாக்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இதை உள்ள மெட்டீரியலுக்குள்ளே நான் எங்கேயுமே கண்டக்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து இன்சுலேட்டடாக வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக ஃபோர்த் டெர்மினல் வந்து சப்ஸ்ட்ரேட். ஸோ இங்கே டெர்மினல் கொடுக்குறக்காக அகெயின் இந்த மெட்டல் கான்டாக்ட் கொடுத்துருக்கேன். இந்த பிங்க் கலர் ஷேடிங் எல்லாமே வந்துட்டு மெட்டல் கான்டாக்ட்ஸ், எல்லோ கலர் ஷேடிங் வந்து SiO2 லேயர். ஸோ திஸ் இஸ் த என் சேனல் இ மாஸ்ஃபெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா பி சேனல் டைப்னாக சேம் அதே தான் வந்துட்டு என்னென்னா பி டைப் மெட்டீரியல் வந்துட்டு நான் எடுத்து என் டைப் சப்ஸ்ட்ரேட்டில் இன்ஃப்யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த என்ஹான்ஸ்மெண்ட் டைப் மாஸ்ஃபெட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒர்க்கிங் வந்து நீங்கள் வேர்டிங்ஸை பார்க்கும்போது இந்த ஸ்லைட் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்க்கும்போது இஃப் யூ அப்சர்வ் திஸ் ஒன், நம்ம அதே மெட்டீரியல் வந்துட்டு இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலை நம்ம அப்படியே எடுத்துட்டோம். ஸோ இந்த பிளேஸ் பண்ணக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பயாசிங் பண்ண போகிறேன். ஸோ பயாசிங் அப்படின்னாவே வோல்டேஜ் அப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் பயாசிங். ஸோ இங்கே என்ன வோல்டேஜ் அப்ளை பண்ணும், VGS அப்படின்ற வோல்டேஜ், அதாவது கேட்டுக்கும் சோர்ஸுக்கும் இன்பிட்வீன் ஒரு வோல்டேஜ். ஸோ அதனால் கேட் டெர்மினலுக்கும் இங்கே இருக்கக்கூடிய சோர்ஸ் டெர்மினலுக்கும் இன்பிட்வீனாக நான் வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதோட பேர் என்னது VGS அப்படின்னு சொல்லி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், VDSன்னு சொல்லி ஒன் மோர் வோல்டேஜ் சோர்ஸ் கொடுக்கணும். VDS அப்படின்னா வந்து என்னுடைய ட்ரெயின் டெர்மினலுக்கும் இங்கே இருக்கக்கூடிய சோர்ஸ் டெர்மினலுக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு லைக் சரௌண்டடாக வந்து கொண்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து அப்படியே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 வோல்டேஜ் சோர்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ 2 வோல்டேஜ் சோர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த இ டைப் வந்து என்ஹான்ஸ் மோட் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணும், டிப்ளீஷன் மோடில் வந்து ஆப்ரேட் பண்ணாது. இனி
இனிஷியலா விஜிஎஸ் வந்து 0 அப்படின்னு வைக்கும்போது, நான் விடிஎஸ் வோல்டேஜ் வந்து அப்ளை பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து கரண்ட் வேல்யூ வந்து 0வா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த விஜிஎஸ் வந்து நான் இன்கிரீஸ் பண்றேன். 0லேருந்து இன்கிரீஸ் பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ்? ஸோ இங்க தான் நம்ம அப்சர்வ் பண்ணோம். ஸோ விஜிஎஸ் வந்து நான் இன்கிரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க விஜிஎஸ்ல என்ன இருக்கு? கேட்ல என்ன கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாசிட்டிவ் வோல்டேஜ் தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் வோல்டேஜ் பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் டெர்மினல் வந்து இந்த மெட்டல் கான்டாக்ட்ல இருக்கு. ஸோ இந்த மெட்டீரியல் கூட எனக்கு இருக்க கான்டாக்ட்ஸ் வந்து ஃபுல்லா வந்து பாசிட்டிவ் சார்ஜஸா இருக்கும். ஸோ அதனால இங்க பாசிட்டிவ் இருக்கிறனால இந்த மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த சப்ஸ்ட்ரேட் கிட்ட இந்த டை ஆக்சைடு இங்க வந்து SiO2 டை ஆக்சைடு லேயர் இருக்கா, இங்க வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இது ஃபார்ம் பண்ணனால எனக்கு என்ன ஆகும்னா, பாசிட்டிவ் எல்லாமே வந்துட்டு ரிப்பல் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த நெகட்டிவ் மட்டுமே இங்க அக்குமுலேட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகமான எலக்ட்ரான்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகுறனால எனக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ அதுதான் என்னுடைய ஐடி கரண்ட். ஸோ விஜிஎஸ் வந்து நீங்க மினிமமா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when you keep the VGS as minimum at which ID வந்து flow ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து எந்த வேல்யூக்கு அப்புறம், அதாவது VGS வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 0 வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் VGS வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ எப்போ நான் இன்க்ரீஸ் 0லேருந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது எந்த வேல்யூவில் எனக்கு ஐடின்ற கரண்ட் வந்து டெவலப் ஆகுதோ, ஸோ அந்த பாயிண்ட்டை தான் என்னன்னு சொல்கிறேன்னா த்ரெஷோல்டு வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி VT அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம கிராஃபை ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். அதுதான் ட்ரெயின் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் திஸ் இஸ் மை ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து விடிஎஸ்க்கும் ஐடிக்கும் தான் நான் வந்து கரண்ட் கிராஃப் ட்ரா பண்ணுவேன். ஸோ விடிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மினிமமாக வந்து 3 வோல்ட் அப்புறம் 5 வோல்ட்டுன்னு நான் விஜிஎஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போக போக எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த மினிமம் வேல்யூவை தான் நான் என்னென்னு சொல்வேன்னா கட் ஆஃப் வோல்டேஜ் விடி அப்படின்னு சொல்லி நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். அந்த ரீஜன் பேர் கட் ஆஃப் ரீஜன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக இங்கே ஐடி கரண்ட் ப்ரொடியூசர்னால இந்த மோட் என்னன்னு சொல்கிறேன், என்ஹான்ஸ்மெண்ட் மோட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ரீஜியன்ஸை வந்து பிளாட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த வந்து கரண்ட் வந்து 0லேருந்து ஹையராக எனக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா. ஸோ இந்த ரீஜியன் பேர் ஓமிக் ரீஜன். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து கரண்ட் வந்து சேச்சுரேட் ஆகுது இல்லையா. ஸோ அது சேச்சுரேஷன் ரீஜன். எந்த ரீஜனில் எனக்கு எந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகாமல் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து கட் ஆஃப் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது எப்பயுமே விஜிஎஸ்க்கும் ஐடிக்கும் இன்பிட்வீன் நான் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணும்போது இனிஷியலாக எனக்கு விஜிஎஸ் இன்க்ரீஸ் பண்ண ஐடி வந்து 0வாகவே தான் இருக்குது. ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு அப்புறம் தான் ஐடி கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த வேல்யூ தான் நான் என்னன்னு சொல்கிறேன், விடி, தட் இஸ் த த்ரெஷோல்ட் வோல்டேஜ் அப்படின்னு மீன் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் மை என் சேனல். இதே பி சேனலில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஆப்போசிட்டாக இருக்கும். எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நம்ம விடிஎஸ்க்கும் ஐடிக்கும் தான் வந்துட்டு கிராஃப் பிளாட் பண்ணியிருப்போம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா விஜிஎஸ் வேல்யூ வந்து நெகட்டிவ் வேல்யூ. ஸோ -3 அப்புறம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவேன், -4 -5 -6ன்னு நெகட்டிவ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும்போது தான் எனக்கு கரண்ட் வந்து டெவலப் ஆகும். since it is an p-type channel அப்படின்றனால. ஸோ இந்த மோட் தான் என்ஹான்ஸ்மெண்ட் மோட். இது வந்து ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதோடைய ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக் ட்ரா பண்ணும்போது விஜிஎஸ்க்கும் ஐடிக்கும் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கே நெகட்டிவ் வேல்யூ தானே. ஸோ நெகட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக தான் என்னுடைய ஐடி கரண்ட் வந்து டெவலப் ஆகுது. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது லீக்கேஜ் கரண்ட் வந்து ரெடியூஸ்டாக இருக்கும், ஸ்விட்சிங் ஸ்பீட் வந்து ஹையராகவும், இன்புட் இம்பிடன்ஸும் ஹையராக இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணக்கூடியது வந்து டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் வைஸ் பார்க்கும்போது சிமோஸ் லாஜிக் சர்க்யூட்ஸில் வந்து பி அண்ட் தென் என் சேனல் இ மாஸ்ஃபெட் வந்து யூட்டிலைசேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி பவர் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு ஸ்விட்சிங் டிவைசஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஆம்ப்ளிஃபயர்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸரோட மெமரி சர்க்யூட்ஸில் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க.